ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் நாகூம் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், அதனுடைய 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகூம் 1:7 இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த பகுதியிலே கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய நாகூம் மிக அழகாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் முக்கியமான நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம், தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காய் காத்திருந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு தேவன் நடத்துகிற வழியிலே நடந்து செல்லுகிற ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உங்கள் நம்பிக்கை, தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம், ஆண்டவர் என்னுடைய காரியங்களிலே இந்த அற்புதங்களை செய்ய போகிறார், எனக்கு இப்படியாய் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், இந்த காரியத்தை இப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படியெல்லாம் பலவிதமான காரியங்கள் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ஏதுவான காரியங்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாயிருக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாய் சொல்லியிருக்கிறார். காரணம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார்: எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். தாவீது ராஜாவுடைய அனுபவம் எவ்வளவு முக்கியமான காரியம் பார்த்தீர்களா? தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகித்தார். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அசுத்தாவினால் நிரம்பின சவுலுக்கு பயந்து ஓடுகிற ஒரு நிலை. ஆனாலும் தேவன் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை, தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண தேவன் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை, அவர் தாவீதை அவன் சத்துருக்கள் கைகளிலிருந்து விடுவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதையே அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார்: எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு நான் அவரை நம்பி இருக்கிறோம், அவரை சார்ந்திருக்கிறோம். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்வார். நான் தேவனுக்கு அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளை, ஆகவே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொல்லி நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நம்பின நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். இதை தான் அன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலும் நாம் இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள், அவருடையவர்கள், அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை அது எப்படி ஆழமாக இருந்தது. யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இதுதான் ஒரு ஆழமான விசுவாசம். இந்த விசுவாசம் தேவன் மீது யோபு அளவில்லாமல் வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை தான் யோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். என் தாசனாகிய யோபு என்று சொல்லி சாத்தானிடத்திலே மார்த்தட்டி சொல்லுகிறார். யோபுவை போல் உத்தமன் சன்மார்க்கன் இந்த பூமியில் இல்லை என்று சொல்லுகிறார்.
என் தாசனாகி யோபுவை நீ பார்த்தாயா என்று சொல்லி கேட்கிறார். என் தாசன் என்று சொல்லி சொல்லுகிறார். அவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்த நிலையில், யோபு தன் சரீர சுகத்தையும் இழந்த நிலையில் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் யோபுவை அப்படியே விட்டுவிட்டாரா? இல்லை, அவர் யோபுவை விடுவித்தார். யோபு இழந்து எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து இன்றைக்கு நம்மையும், அவரை நம்பி இருக்கிற நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவ கிருபை அது மெய்யாகவே விலையேற பெற்றது. அந்த கிருபை அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபைக்குள்ளாக தான் நாம் மறைந்து இருக்கிறோம். நாம் அவருடைய கிருபையினாலே நாம் நிலை நிற்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் நிர்மூலமாகாதிருக்கிறோம். இது அவருடைய கிருபை. ஆகவே நாம் நம்முடைய நம்பிக்கையில் சந்தோஷமாயிருக்க வேண்டும். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 ஆகிய பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் மெய்யாகவே பாக்கியவான். ஏன் தெரியுமா? 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிற, மழை தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் கனி தரக்கூடிய ஒரு மரத்தை போல இருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை நம்மை எந்த அளவுக்கு உயர்த்துகிறது பாருங்கள். மழை தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கத்தக்கதாக, நம்முடைய இலை பச்சையாக இருக்கத்தக்கதாக, செழிப்பும் ஆசீர்வாதமும் நிரம்பினதாய் நம் வாழ்க்கை இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார், கனியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறார். இது எதன் மூலமாய் வருது? கர்த்தர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை நிமித்தமாய் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே போல தேவனுக்கென்று நாம் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை. இந்த ஆவியின் கனிகளால் நம்மை நிரப்புகிறார். ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் எடுத்து போட்டு ஆவியின் கனிகளால் நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். அதைதான் இந்த பகுதியில் பார்க்கிறோம். மழை தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கும்படி செய்கிற தேவன். சங்கீதங்களில் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய வேதத்தில் நாம் பிரியமாயிருப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. ஆம், சங்கீதம் 1:1-2 பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இது எதன் மூலமாய் கிடைக்கிறது? ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையின் மூலமாய். அந்த நம்பிக்கை நிமித்தமாய் நாம் வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம். வேத வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இந்த வசனம் நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறது.
நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும்படி செய்கிறது. பரிசுத்த வேதாகமம் ஆண்டவர் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை. ஆம் பிரியமானவர்களே, கனியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராகவும் நம்மை நடத்துகிறது. தன்னை நம்புகிறவர்களை, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மீது அதிக பற்று உள்ளவர்களாக இருந்தார்கள். அவரை நம்பி இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே சீஷர்கள் தேவன் மீது, இயேசுவின் மீது அதிக அன்பு உள்ளவர்களாக இருந்தார்கள். அவரோடு கூட அவரை பின்பற்றி உண்மையாய் அவரை நேசித்து வந்தார்கள். அவர்கள் தம்மை நம்பி இருக்கிறதை இயேசு அறிந்து அவர்களிடத்தில் சொன்ன ஒரு காரியம் யோவான் 14:3 பார்க்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்பி இருந்த சீஷர்களுக்கு என்று சொல்லி, அதே போல இன்றைக்கு நாம் அவரை நம்பி இருக்கிறபடினால் நமக்காகவும் தேவாதி தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது மறுமைக்குள் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் போது அந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு அவர் கொடுப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். 1 யோவானின் புஸ்தகம் 3:3 வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தம்மோடு கூட நாம் இருக்கும்படி அழைத்து செல்லுவார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நாம் அவர் மேல் வைத்திருக்கிறபடினால் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல நாமும் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லுகிறது. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அந்த நம்பிக்கை நமக்கு கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, எல்லா விதமான நன்மையான ஈவுகளையும் கொடுத்து அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் அந்த உன்னத பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போமா? இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை நம்பி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடுகிற தேவன் அல்லப்பா. ஒரு நாளும் விட்டு விலகுகிற தேவன் அல்லப்பா. வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல ஆண்டவரே. நீர் இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் வேண்டுமே என்று சொல்லி என்னென்ன காரியங்களுக்காக செபிக்கிறாங்களோ அந்தந்த காரியங்களில் தேவன் மனம் இறங்கி பிள்ளைகள் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். இயேசுப்பா, நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, எப்படியாவது இந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவரே என்னோடு சேர்ந்து செபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் இருக்கும் நாட்களிலே இன்னும் அதிகமாய் பலனடைய கிருபை தாங்கப்பா. உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க இது நிமித்தமாய் இந்த பூமியிலும் ஒரு ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம், இவைகளை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.